ஆணவ கொலை பற்றி ஒரு கவிதை இருந்தது. நம்ம ஆணவ கொலை ஆனால் அழுதுகிட்டே கவிதை எழுதுவோம் இல்லையா? ஆணவ கொலை ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி ஆணவம் கொலை நடந்துருச்சு, வேற ஒரு மதத்தை சார்ந்த ஜாதியை சார்ந்த பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்றக்காக கொலை நடக்குது அப்படின்னா கொலைக்கு பிறகு கவிதை எழுதுவோம். காதலிக்கும் போது அந்த வழியை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார். அது ரொம்ப முக்கியமான கவிதையாக தெரிஞ்சது. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்த வீதி வெளியே போகையில் சட்டென்று உன் முகம் எதற்கோ வெளியிற்று. அதன் பின் உன் உரையாடலில் தென்பட்ட நடுக்கத்தை என் எந்த நகைச்சுவை பேச்சாலும் மாற்ற முடியவில்லை. ஆணவ கொலைக்கு ஆட்பட்ட ஒருவர் சமூகத்தின் சமநிலையை குலைத்துவிட இயல்பின்றி சிரிக்கிறோம் நீயும் நானும். இது ஒரு பயங்கர வலியை கடத்துகிற ஒரு விஷயம். காதல் மாதிரி ஒரு சந்தோஷமாக யாருமே இருக்க மாட்டான். காதலிக்கிற பையனும் பொண்ணும் ரொம்ப ஒரு கற்பனையிலையும் சந்தோஷத்துலையும் எதுக்கு சிரிக்கிறோன்னே தெரியாமல் சிரிப்பாங்க இல்லையா? அந்த மகிழ்ச்சி அந்த நேரத்தில் கிடைக்கிற மகிழ்ச்சி திரும்ப கல்யாணம் பண்ணால் இருக்குமான்லாம் தெரியாது. ஆனால் காதலிக்கும் போது இருக்கிற அந்த பெருமகிழ்ச்சியை அனுபவிக்க கூட முடியாமல், சம்மந்தமே இல்லை, ரோட்டில் இருக்கிற ஒரு போஸ்டர் ஆணவ கொலையில் ஒருத்தர் இறந்துட்டாருங்கிற செய்தி அவங்கள எப்படி காயப்படுத்துது.